ஸ்ரீ சக்கரம் அன்பர்களே, உங்களுக்கு தை திருநாள் பொங்கல் நல் வாழ்த்துக்கள். இப்பொழுது மேஷ ராசி முதல் மீன ராசி வரை இந்த தை மாத பலனை பார்ப்போம். இப்பொழுது இந்த தை மாதம் ஒவ்வொரு ராசிக்கும், மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் தை மாதத்தில் கிரகங்களுடைய பலன்கள், தை மாதத்தில் இருக்கின்ற கிரகங்கள் அனைத்தும் என்ன பலனை கொடுக்கின்றன என்பதை பார்ப்போம். தை புத்தாண்டு, இது ஒரு புத்தாண்டு சொல்லுவோம் நம்ம, தை புத்தாண்டு. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? அதனால் இந்த தை திருநாள் இந்த வருடம் 2024 ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பிறக்கிறது. இந்த ஜனவரி 15ஆம் தேதி முதல் இந்த தை மாதம் 29 நாட்கள், தமிழ் வருடத்தில் தை மாதம் 29 நாட்கள். அந்த 29 நாட்கள் முழுவதுமாக நமக்கு அனைத்து ராசிகளுக்கும் எப்படி இருக்கும், எவ்வாறு உள்ளது என்று பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு முதல் 3 வாரங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்த குரு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார், ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்ப உறவுகள் 2ஆம் இடம் அப்படின்னா என்ன செய்வோம், குடும்பம், உங்களுக்கு வருமானம் வரக்கூடியது எல்லாமே சிறப்பாக இருக்கும். எந்த நீங்கள் செய்கிற சிந்தனை அமைப்பு, நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு செம்மை வரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் சனி இருக்கிறதுனால உணவு ரீதியாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, உடற்பயிற்சி செய்யுங்க, தொழிலில் வருமானம் பெருகும். அதே போல் வெளி மாநிலம், வெளிநாடு போன்ற வகையில் பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அல்லது வெளி மாநிலத்தில், வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கே நல்ல சிறப்பாக இருக்கலாம். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல தொழில் அமைப்பு நல்லாயிருக்கும். என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சில நேரங்களில் குடும்பத்தை கூட்டு போக முடியாது, அந்த மாதிரி கூட ஏற்படும். குடும்பத்தை அங்கேயே இருக்கிறவங்க நல்லா சிறப்பாக இருப்பீங்க. சகோதர சகோதரிகள் அவங்க விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா உங்கள் கூட பிறந்தவங்க மூலமாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, வாக்குவாதம் தவிருங்க. நண்பரிடத்தில் கவனம் தேவை, குறிப்பாக பெண் நண்பரிடத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய ஆரோக்கியம் இதில் கவனம் தேவை. தொழில் செய்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அதே போல் அரசு ஊழியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலம்தான் தை மாதம். இருந்தாலும் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க. அடுத்து நம்ம இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம் 3 நட்சத்திரம் இருக்குது. விசாகத்துக்கு எடுத்தோம்னா 10, 18, 25, 28 இந்த மாதங்க இந்த தேதிகளில் சுபகாரியம் செய்யலாம். அனுஷ நட்சத்திரம் 7, 10, 19, 28 இந்த நாட்களில் சுபகாரியம் பண்ணலாம். கேட்ட நட்சத்திரம் 10, 18, 25 இந்த நாட்கள் நீங்கள் சுபகாரியம் பண்ணலாம். அடுத்து நம்ம உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். உங்களுக்கு சந்திராஷ்டமம் சொன்னோம்னா தை மாதம் 8ஆம் தேதி மாலை 4:22 முதல் தை மாதம் 10ஆம் தேதி இரவு 1:46 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த நாட்களில் நீங்கள் அதிகப்படியான எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம், வழக்கமான நீங்கள் இயல்புகளாக இருக்கலாம், ஒன்றும் பாதிப்பில்லை.